வந்து சென்னையில இருந்து வந்திருக்காரு. இஎல்வி கன்ஜக்ஷன் அந்த நிறுவனத்துல இருந்து. ரொம்ப நன்றி சார். நம்ம இவ்வளவு தூரம் வந்து பயணிச்சு நம்ம கிட்ட இந்த லிஃப்ட் மிஷின் வாங்கியிருக்காரு சாரு. எல்லாருமே ஆன்லைன்ல நம்மள நேரடியா வந்து வாங்கறதுக்கு ஏன் முயற்சி செய்யறாங்கன்னா, நேரடியா இந்த பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டா சுலபமா அந்த சைட்லயே நம்ம அந்த வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்குன்றது எல்லாருமே வராங்க. அந்த அடிப்படையும் சார் நேரடியா வந்து இந்த எல்லா விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. எல்லாம் சொன்னோமா சார்? சொன்னாங்க சார். மிஷின் பத்தி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு? நல்லா இருக்கா? அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல பார்த்தோங்க, எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணதுல மற்றவங்கள விட நமக்கு காஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி வைஸ் காஸ்ட் வைஸ் குறைவா இருக்கும்போது குவாலிட்டியில வந்து கம்மி பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேராக பார்த்துருவோம் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். வந்து பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா பெட்டராகவும் இருக்கு, காஸ்ட் வைஸும் பெட்டராக இருக்கு. அதனால சரி ஓகே. அதே மாதிரி அவருடைய சஜஷனும் நம்ம கேட்டிருந்தாங்க. பெரிய மிஷின் இருக்கு, சின்னது இருக்கு. சப்போஸ் இது நமக்கு எது சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டபோது அவரே கொட்டேஷன் கொடுத்து இதுக்கு சூட்டபுளா இருக்கும். ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டும் சொல்லாம சின்னதும் தேவையில்லாம இது உங்களுக்கு கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சஜஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஃப்ரெண்ட் மத்த எல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா சார், நான் கண்டிப்பா பண்ணுங்க, ரெஃபர் பண்றேன். கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணுங்க, சொல்லி தரலாம். சரிங்களா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.